மகாதேவன் ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய பதிவு பெண்களுக்கான பதிவு. பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக தகவல்கள். ஒவ்வொரு பெண்ணும் ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்வது நல்ல பழக்கமாகும். இவை மனதை அமைதிப்படுத்துவதோடு இறை நம்பிக்கையும் சிந்தனையும் அதிகப்படுத்தும். இதனால் வீட்டில் நடக்கும் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். பெண்கள் திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயிற்றில் அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பு. கோலமிடும் பொழுது தெற்கே பார்த்து நின்று கோலமிடக்கூடாது. திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும். கட்டை விரலுக்கு பக்கத்தில் உள்ள விரலில் மட்டுமே அவற்றை அணிய வேண்டும். 2 விரல்கள் அல்லது 3 விரல்களில் அணியக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் உக்கிர தேவதைகள் இருக்கும் கோவிலுக்கு செல்லக்கூடாது. பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி குங்குமத்தை 2 புருவ மத்தியிலும் வகுட்டிலும் இட்டுக்கொள்வது சிறப்பு. அமாவாசை, தெவசம் போன்ற நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில், விசேஷ நாட்களில், பண்டிகை நாட்களில் பாகற்காயை சமைக்கக்கூடாது. அப்படி சமைத்தால் பாவம் வந்து சேரும் என்பார்கள். கோவிலில் பிரசாதமாக தரப்படும் துளசியை தலையில் வைத்துக் கொள்ளக்கூடாது. கோவிலில் தெய்வத்தை வணங்கும் பொழுது பின்னங்கால்கள் 2ஐயும் சேர்த்து கொண்டு முன்னெற்றி தரையில் படுமாறு மண்டியிட்டு ஆத்மார்த்தமாக வணங்க வேண்டும். பெண்கள் எப்பொழுதும் புடவை கட்டும் பொழுது முந்தானையை தொங்கவிட்டு நடக்கக்கூடாது. மாதவிலக்கின் போது பூ வைத்து கொள்ளக்கூடாது. இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு மகாதேவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பக்கத்திலுள்ள பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.